மறைக்கப்படும். சில மிஸ்ட்ரீஸ் மறக்கப்படும். ஆனால் சில போலீஸ் ஃபைல்ஸ் மட்டும் காலம் கடந்தாலும் அழியாது. போலீஸ் ரெக்கார்ட், இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் மற்றும் அஃபிஷியல் ஃபைண்டிங்கோட ஒவ்வொரு கேஸையும் ஆழமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். நான் சாக்கா, இது வாய்ஸ் ஆஃப் சாக்கா. ஒரு மர்டர் கேஸில் போலீஸ்க்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்னால் அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு டிஎன்ஏ. போலீஸ்க்கு ஒரு மர்டர் கேஸில் மட்டும் டிஎன்ஏ கிடச்சிச்சின்னா அவங்க இந்த கேஸை சீக்கிரம் சால்வ் பண்ணிடலான்னு நினைப்பாங்க. ஆனால் அதே டிஎன்ஏ இங்கே யூரோ போலீஸை 15 வருஷமாக ஒரு கேஸ் பின்னாடி சுட்ட வச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் ஜெர்மனியில் நடந்த ஒரு க்ரைம் சீனில் இருந்து தான் ஆரம்பிச்சது. அந்த க்ரைம் சீனில் இருந்த போலீஸ் ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாங்க. அது ஒரு ஃபீமேலோட டிஎன்ஏ. சரி, கில்லரோட டிஎன்ஏ தான் கிடச்சிருச்சு, இனி இந்த கேஸை சீக்கிரம் சால்வ் பண்ணிடலான்னு போலீஸ் நம்பினாங்க. ஆனால் பல மாதம் ஆகியும் அந்த டிஎன்ஏவை தவிர வேறு எந்த லீடும் அந்த கேஸில் கிடைக்கல. அப்புறம் வேறு ஒரு க்ரைம் நடக்குது. மறுபடியும் அதே டிஎன்ஏ. சரி, கோயின்சிடென்ஸாக இருக்கலாம்னு போலீஸ் நினச்சாங்க. ஆனால் அது கோயின்சிடென்ஸ் இல்லை. கொஞ்சம் வருஷங்களாக ஜெர்மனியில் மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரியா, ஃப்ரான்ஸோட இடத்துல பல க்ரைம் சீனில் அதே ஃபீமேல் டிஎன்ஏ கிடைக்குது. சில இடத்துல கொலை, சில இடத்துல கொள்ளை, வேறு சில இடத்துல திருட்டு. க்ரைம்ஸ் தான் வேறு, நடந்த இடம் தான் வேறு, ஆனால் கிடைச்ச டிஎன்ஏ ஒரு பொண்ணோடது. இப்போது இதெல்லாம் வச்சு போலீஸ் ஒன்று கன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு தான் எல்லா க்ரைமையும் பண்ணியிருப்பான்னு நம்புகிறாங்க.